டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சில சமயங்கள் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ்னால பண்ண முடியாது அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம டியூப்ஸை வந்து எக்கை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி டியூப்ஸ்குள்ளார செலுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் ஃபிம்பரியங்கிறதுங்க. இந்த ஃபிம்பரியை வந்து நம்மளுடைய ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி அப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போ வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருந்தா இந்த சர்ஜரி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இரண்டாவது, நம்ம அந்த டியூபோட லென்த் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டியூபை வந்து கட் பண்ணும்பொழுது இரு பாதிகளாக இருந்ததுன்னா ஈஸியாக சேர்த்த முடியும். 90% ஒரு சைடு ரீடைன் பண்ணிட்டு ஒரு 10% மட்டும் ஒரு டியூப் இருந்ததுன்னா அந்த இத்தனோண்டு போர்ஷனை வந்து மறுபடியும் ரீகானலைசேஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். மூன்றாவது, நம்மளுடைய கர்ப்பப்பையில் சேர்ற இடம், அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன் ஆஃப் த டியூபை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் சக்ஸஸ் ரேட் மிக குறைவாக இருக்கும். இது இல்லாமல் டியூபல் பேட்டன்சியை வந்து சர்ஜரி அப்போ பண்ணும்பொழுது உள்ள வந்து டியூப் நார்மலாக குழாய் நல்லா இருக்காங்கிறத டை டெஸ்ட் மூலியமாக பார்ப்போம். நடுவில் பல்வேறு இடங்களில் டியூப் வந்து ஏற்கனவே பிளாக் ஆயிருக்கு அப்படின்னாலும் டியூபல் ரிவர்சல் சர்ஜரியில் பெரிய சக்ஸஸ் கிடைக்காதுங்க.